ஹாய் கைஸ், வெல்கம் டு விடியல் மொழி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, உங்கள் டெய்லி லைஃப்பை இன்னும் குவாலிட்டியாக, இன்னும் பிரைட்டான வாழ்க்கையாக மாற்றக்கூடிய 7 பவர்ஃபுல் ஹேபிட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் மொபைலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் இதே நேரத்தில் உங்கள் வயசில் இருக்கிற இன்னொருத்தர் அவரோட கனவை நோக்கி ஓடிட்டு இருக்காரு. இன்னும் சில வருடங்களில் அவர் ஒரு வெற்றியாளராக நிற்பார். நீங்கள் எந்த இடத்துல இருப்பீங்கன்னு இன்னைக்கு நீங்கள் உருவாக்குற பழக்கங்கள் தான் முடிவு செய்யும். ஒரு மனுஷனுடைய எதிர்காலத்தை மாற்றுறது அவனுடைய அதிர்ஷ்டமோ பணமோ அறிவோ இல்லைங்க, அவனுடைய தினசரி ஹேபிட்ஸ். இந்த 7 ஹேபிட்ஸ்ல ஒரு ஹேபிட்டை மட்டுமாவது 21 டேஸ் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹேபிட் நம்பர் 1, த 5 செகண்ட் அலாரம் ரூல். நாளைக்கு காலையில் நான் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவேன். என்னோட வேலையை நான் பார்ப்பேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்திருப்பீங்க. 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு தூங்குவீங்க. ஆனால் அலாரம் அடித்த உடனே அலாரத்தை அப்படியே ஸ்னூஸ் பண்ணிட்டு திருப்பியும் போர்வையை போத்திட்டு தூங்கிடுவீங்க. கரெக்டா? நீங்கள் ஸ்னூஸ் பண்ணது அலாரத்தை இல்லைங்க, உங்களுடைய லட்சியத்தை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய போகிற வெற்றியும் சேர்த்து தாங்க. நீங்கள் ஸ்னூஸ் பண்ணிட்டு போகிறீங்க. காலையில கண்ணு முழிச்ச உடனே உங்களுடைய சோம்பேறித்தனத்துக்கிட்ட தான் நீங்க முதல்ல தோத்து போய் நிக்கிறீங்க. இப்படி இருந்தா எப்படி வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்? உலகத்துல இருக்கிற டாப் 1 மில்லியனர்களும் வெற்றியாளர்களும் காலையில சீக்கிரமா எந்திரிக்கிற பழக்க உடையவங்க தான். அவங்களால மட்டும் எப்படி காலையில நேரமா எந்திரிக்க முடியுது? உங்களால ஏன் எந்திரிக்க முடியல? உங்க சோம்பேறித்தனத்தை அடியோட உடைச்சு உங்களை ஒரு மார்னிங் பர்சனா மாற்றக்கூடிய 5 செகண்ட் அலாரம் தந்திரத்தை தான் நான் இப்ப சொல்ல போறேன். நம்ம மூளைக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க, அதுக்கு கஷ்டமான வேலைகளை செய்யவே பிடிக்காது. காலையில அலாரம் அடிச்ச உடனே பெட்டை விட்டு எந்திரிக்கிறது மூளைக்கு ஒரு கஷ்டமான வேலை. உடனே ஏன் எந்திரிக்கிற, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கினா தான் என்ன, குறைஞ்சா போயிருவ அப்படின்னு சொல்லி நம்மள எந்திரிக்க விடாம அப்படியே தட்டி கொடுத்து தூங்க வச்சிரும். நீங்களும் மூளை சொல்றத நம்பிட்டு அப்படியே தூங்கிடுவீங்க. இதை எப்படி கையாளுறதுன்னு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் மெல் ராபின்ஸ் 5 செகண்ட் அலாரம் ரூல்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன தெரியுமா? அலாரம் அடிச்ச உடனேயே மூளை உங்ககிட்ட காரணத்தை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க மனசுக்குள்ள 5 4 3 2 1 அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டு ராக்கெட் கிளம்புற மாதிரி டக்குன்னு பெட்டை விட்டு எழுந்திருக்கணும். எழுந்திருச்ச உடனே உங்க படுக்கைய நீங்களே மடிச்சு வைங்க. அதுக்கு ஒரு 5 செகண்ட் ஆகுமா? அந்த 5 செகண்ட்ல நீங்க என்ன மெசேஜ மூளைக்கு அனுப்பணும்னு தெரியுமா? என்னுடைய இந்த நாளுடைய முதல் கடமையை நான் வெற்றிகரமா முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது தான். இந்த மெசேஜ் உங்களுக்குள்ள ஒரு வின்னிங் மைண்ட் செட்டை உருவாக்கும். காலையில் எனக்கு நேரத்தில் எந்திரிக்கணும்னு ஆசைதாங்க, அலாரம் அடிக்கிற சவுண்டு காதுலே விழுக மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற கேட்டகரியா நீங்க, உங்களுக்கான ஒரு 3 டிப்ஸ் இருக்கு. இதை ஃபாலோ பண்ணுங்க. டிப்ஸ் நம்பர் 1, தூங்கும்போது அலாரம் வைக்கிற மொபைலை உங்க தலகாணிக்கு பக்கத்துல வைக்கவே வைக்காதீங்க. எழுந்திருச்சு நடந்து போய் ஆஃப் பண்ற டிஸ்டன்ஸ்ல வச்சீங்கன்னா நீங்க நடக்கும்போது உங்க தூக்கம் கலையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிப்ஸ் நம்பர் 2, இரவு உணவை சீக்கிரமா முடிங்க. நைட் 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டு 5 மணிக்கு எந்திரிக்க முடியாதுங்க. அதனால நைட் 8 மணிக்குள்ள லைட்டான ஃபுட்டை சாப்பிட்டு சீக்கிரமாவே தூங்க போயிருங்க. டிப்ஸ் நம்பர் 3, இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி காலையில எந்திரிச்சு நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு ஒரு கரெக்டான பிளான் போட்டுட்டு தூங்குங்க. எந்த ரீசனுமே இல்லாம அலாரம் வச்சீங்க அப்படின்னா மூளை உங்களை எந்திரிக்கவே விடாது. காலையில எந்திரிச்சு என்னுடைய உடம்பு ஃபிட்டாக்க நான் ஓட போறேன், இல்லாட்டி என்னுடைய லட்சியத்தை அடையிறதுக்காக நான் படிக்க போறேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான காரணத்தை மைண்ட்ல செட் பண்ணிட்டு தூங்க போங்க. நாளைக்கு காலையில திரும்பவும் அலாரம் அடிக்கும். அப்போ உங்க முன்னாடி 2 சாய்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட், உங்க அலாரத்தை ஸ்னூஸ் பண்ணிட்டு உங்க தோல்வி வாழ்க்கையை தொடர்வது. இன்னொன்னு, போர்வையை உதறிட்டு எழுந்திருச்சு உங்க விடியில நோக்கி நீங்க ஓடுறது. எல்லாமே உங்க கையில தாங்க இருக்கு. உடனே உங்க கையை பார்க்காதீங்க. உங்க வாழ்க்கையோட சிற்பி நீங்க மட்டும்தான் நான் சொல்ல வரேன். ஹேபிட் நம்பர் 2, டிஜிட்டல் டீடாக்ஸ். நோ மொபைல் ஃபார் 30 மினிட்ஸ். காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல நீங்க செய்யற வேலை என்ன? கொஞ்சம் நேர்மையா யோசிச்சு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை அறியாமலேயே உங்க கை முதல்ல போறது போனுக்கு தான். கண்ணை முழிச்ச உடனே ஃபோனை எடுத்து வாட்ஸ்அப்பில் யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் என்ன புதுசாக ரீல்ஸ் வந்திருக்கு, யூடியூப்பில் என்ன வீடியோ வந்திருக்கு அப்படின்னு மொபைலை ஸ்க்ரால் பண்ணுவீங்க. கரெக்டா? இது எல்லாருமே செய்கிறது தானே. புதுசாக என்னங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு நியூரோ சயின்ஸ் இருக்குது. காலையில் கண்ணை முழிச்சதுமே உங்கள் மூளை எதை கொடுத்தாலும் உள்வாங்கிற நிலைமையில தான் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ரீல்ஸ் பார்ப்பீங்க, ரீல்ஸை மாற்றுவீங்க. அப்போ உங்கள் மூளையில் டோபமைங்கிற கெமிக்கல் சுரக்கும்.
இதுக்கு பேர் ஹாப்பி ஹார்மோன். அதனால உங்க மூளை அப்படியே இன்பத்துக்கு பழகிரும். இது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் கார் வாங்கியிருக்கிறத பார்ப்பீங்க, யாராவது டூர் போயிருக்கிறத பார்ப்பீங்க. அப்பதான் உங்களுக்குள்ளேயும் ஒரு பொறாமை வரும். நம்மனால இதெல்லாம் செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கமும் உருவாகும். காலையிலேயே இப்படி ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை உங்க மூளையை நிரப்பினா உங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது. சீக்கிரமா கோபமும் வந்து கவனச்சிதறலும் ஏற்படும். இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க காலையில எந்திரிச்சு போனை தொடவே இல்லைன்னா அந்த பொழுதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. காலையில எந்திரிச்சு ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் குடிக்கிறது, அடுத்து ஜன்னல் பக்கத்துல போய் நின்று சூரிய வெளிச்சத்தை உங்க கண்கள் பார்க்கறது. இப்படி இயற்கையான வெளிச்சம் உங்க உடம்புல படும்போது மெலட்டோனின் ஹார்மோன் சமநிலைக்கு வந்து உங்க தூக்கமும் முழுசா கலையுதுங்க. காலையில எந்திரிச்ச உடனே டைம் பார்க்க எங்களுக்கு ஃபோன் வேணுமே, நாங்க என்னதான் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? இதோ அதுக்கு ஒரு 3 டிப்ஸ் நான் சொல்றேன். டிப்ஸ் நம்பர் 1, நீங்க தூங்க போகும்போது உங்க மொபைலை உங்களை விட்டு கொஞ்சம் அதோட தள்ளியே வைங்க. இல்லைன்னா வேறு அறையில கூட வச்சிடுங்க. ஃபோன் பக்கத்துல இல்லாம இருந்தாதான் உங்களுக்கு அந்த ஃபோனை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராம இருக்கும். டிப்ஸ் நம்பர் 2, டைம் பார்க்கறதுக்கு மொபைலை யூஸ் பண்ணாம ஒரு சின்ன அலாரம் கிளாக் வாங்கி வச்சுக்கோங்க. இது உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கு உண்டான ஆகச்சிறந்த முதலீடா இருக்கும். டிப்ஸ் நம்பர் 3, காலையில எந்திரிச்சு ஃபோன் பார்க்கறதுக்கு பதிலாக ஒரு 10 நிமிஷம் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், இல்லைன்னா ஏதாவது புத்தகம் படிப்பேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. மொபைல் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துகிற கருவி. ஆனால் இன்னைக்கு அந்த ஃபோன் நம்மளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. நாளையிலிருந்து உங்களுடைய 30 மினிட்ஸை மொபைல் ஃபோனுக்கு கொடுக்க போறீங்களா, இல்லை உங்கள் எதிர்காலத்துக்காக உங்ககிட்டயே வச்சுக்க போறீங்களா? யோசிச்சு உங்க பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. ஹேபிட் நம்பர் 3, த பவர் ஆஃப் கிளாரிட்டி. ஒரு நாள் முழுக்க நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத ஒரு டைரியிலையோ அல்லது ஒரு மொபைல் நோட்ஸ்லயோ தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. பிளான் இல்லாத வாழ்க்கை வழிகாட்டி இல்லாத காடு மாதிரி தாங்க. பிளான் இல்லைன்னா அந்த நாளே உங்களுக்கு வீணா போயிடும். காலையில எந்திரிச்ச உடனே இந்த வேலையை நான் செய்வேன்னு டைரியில எழுதி வச்சுக்கோங்க. கவனச்சிதறல் வந்தா கூட அந்த டைரியை பார்க்கும்போது, ஆஹா இன்னைக்கு இந்த வேலையை நாம முடிக்கலையே அப்படின்னு உங்க மூளை உங்களை எச்சரிக்கும். தெளிவான இலக்கு இருக்கிறவங்கள இந்த உலகத்துல யாராலுமே அசைக்க முடியாதுங்க. ஹேபிட் நம்பர் 4, 20 மினிட்ஸ் ஆஃப் டெய்லி லேர்னிங். 4th ஹேபிட், தினமும் புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறது. காலேஜ் ஸ்கூல்ல படிச்சு முடிச்ச உடனே அதை அப்படியே நிறுத்திடுறோம். இது ரொம்பவுமே தப்புங்க. இந்த உலகத்திலேயே சிறந்த முதலீடு என்ன தெரியுமா? தங்கமோ ஷேர் மார்க்கெட்டோ இல்லைங்க, உங்க மூளை தான். தினமும் 20 நிமிஷம் உங்க சுய முன்னேற்றத்துக்கான புத்தகங்களையோ, இல்ல உங்க திறமைகளை வளர்க்கக்கூடிய உங்க வேலைகள் சம்பந்தப்பட்ட புத்தகங்களையோ, உங்க ஸ்கில்ஸை வளர்க்கக்கூடிய புத்தகங்களையோ படிக்க தொடங்குங்க. தினமும் 20 நிமிஷம் நீங்க படிச்சா ஒரு வருஷத்துல நீங்க எவ்வளவு விஷயங்களை கத்துப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. மற்றவங்களை விட நீங்க நாலேஜ்ல பல மடங்கு உயர்ந்து நிற்பீங்க. அறிவு தாங்க உலகத்திலேயே மிக சிறந்த சொத்து. ஹேபிட் நம்பர் 5, த ரூல் ஃபார் ஃபோக்கஸ். 5வது ஹேபிட், உங்களுடைய எனர்ஜியை சரியான இடத்துல பயன்படுத்துது. இதைத்தான் பொருளாதாரத்துல பெரட்டோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம செய்யற 20% வேலைகள் தான் நமக்கு 80% வெற்றியை தரும். நாம என்ன பண்றோம்? தேவையில்லாத அரட்டை, சோசியல் மீடியா, மற்றவங்கள பத்தி தப்பா பேசுறது, இப்படி 80% எனர்ஜியை தேவையில்லாத வெட்டி வேலைகள்ல செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில வெற்றியே கிடைக்கல அப்படின்னு புலம்புறோம். இன்னிலிருந்து உங்க வாழ்க்கைக்கு எது முக்கியமோ, உங்களுடைய லட்சியத்துக்கு எது முக்கியமோ அந்த வேலையில 20% உங்களுடைய எனர்ஜியை செலவிடுங்க. வெட்டி வேலைக்கு நோ சொல்லி பழகுங்க. ஹேபிட் நம்பர் 6, டெய்லி செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். 6வது பழக்கம், தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் உட்காந்து உங்களையே நீங்க சுய விசாரணை செஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நாள் எனக்கு எப்படி போச்சு? இன்னைக்கு நான் செய்யணும்னு நினைச்ச வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சனா? யாருடைய மனசையாவது நோகும்படி நான் பேசியிருக்கனா? நான் இன்னைக்கு எடுத்த சபதத்துல உறுதியா இருந்தனா? இப்படி உங்களையே நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க. நம்மளுடைய குறைகளை மற்றவங்க சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி உங்களை பத்தின சுய விசாரணையை நீங்களே செய்யும் போது அது உங்களை ஒரு மிகச்சிறந்த மனிதனா செதுக்கும். உங்க தப்புக்களை நீங்களே திருத்திக் கொள்ள இதை விட ஒரு சிறந்த பழக்கம் வேற எதுவுமே இல்லைங்க. ஹேபிட் நம்பர் 7, த மேஜிக் ஆஃப் கிராட்டிடியூட். 7வது பழக்கம் எல்லா பழக்கத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நம்மள பல பேர், எனக்கு அழகான முகம் இல்லை, எனக்கு சொந்தமா வீடு இல்லை, எனக்கு கார் இல்லை, இப்படி இல்லாததை பற்றியே பேசி வருத்தப்பட்டு வாழ்க்கையை வீணடிச்சுக்கிறோம். ஆனால் நமக்கு கீழே இருக்கிறவங்கள பற்றி நாம் யோசிக்கிறதே இல்லை. நிறைய பேருக்கு 3 வேளை சாப்பாடே இல்லைங்க. அது மட்டும் இல்லை, சிலருக்கு வீடு கூட இல்லை. ஆனால் கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. நல்ல வீடு, நல்ல குடும்பம், 3 வேளை சாப்பாடு. இதுக்கு முதல்ல நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க.
உங்கள் மனசில் எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கோ உங்களை தேடி நல்ல விஷயங்கள் தானாகவே வருங்க. கைஸ், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய 7 பவர்ஃபுல் ஹேபிட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஹேபிட், காலையில் அலாரம் அடித்த உடனே எழுந்திருக்கிற பழக்கம். செகண்ட் ஹேபிட், காலையில் ஒரு 30 நிமிஷம் ஃபோனை தொடாத பழக்கம். தேர்ட் ஹேபிட், உங்கள் நாளை முன்கூட்டியே திட்டமிடுற பழக்கம். ஃபோர்த் ஹேபிட், தினமும் 20 நிமிஷம் ஏதாவது கற்றுக்கிற பழக்கம். ஃபிஃப்த் ஹேபிட், முக்கியமான வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற பழக்கம். சிக்ஸ்த் ஹேபிட், தூங்குறதுக்கு முன்னாடி உங்களையே நீங்கள் சுய பரிசோதனை பண்ணுற பழக்கம். செவன்த் ஹேபிட், வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்கிற பழக்கம். உங்கள் வாழ்க்கையில் உடனே நீங்கள் இந்த 7 ஹேபிட்டையும் செயல்படுத்தணும்னு நான் சொல்ல வரல. இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்ச ஒரு பழக்கத்தை மட்டும் தேர்ந்தெடுங்க. அதை 21 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. சிறிய பழக்கம்தான் உங்கள் வாழ்க்கையே மாற்றும். உங்கள் வாழ்க்கையோட சிற்பி நீங்கள் மட்டும்தான். இந்த 7 பழக்கங்களில் எந்த பழக்கத்தை நீங்கள் நாளையிலேருந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வர நம்ம விடியல் மொழி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் விடியலுக்கான மொழியோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.